மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு கீரை கொடி வகை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், இது உங்கள் ஆக்சிகிரீன் நர்சரி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கொடி பசலை. இந்த கொடி பசலையே நம்ம இங்கிலீஷில் மலபார் ஸ்பினச்னு சொல்லுவோம். நம்ம நர்சரியில் சங்குப்பூ கொடி இருந்த ஒரு தொட்டியில் இந்த கொடி பசலை கீரையும் முளைச்சிருந்தது. ஸோ இவங்களை எடுத்து எப்படி தனியாக பாட் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வெயில் வர இடம் இருக்குது, ஆனால் கொடி ஏற்றுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10 இல்லை 12 இன்ச் பாட்டில் இந்த கீரையை நட்டுட்டு இதுக்கு எப்படி நம்ம ஒரு கிரில் செட்டப் போடலாம். அதாவது கீரை மேலே எங்கேயும் ஏற்றாமல் அந்த பாட்குள்ளேயே வளர்கிற மாதிரியான செட்டப் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துக்கிறது ஒரு பிளாஸ்டிக் மெஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த மெஷ்ஷை அந்த பாட்டில் வச்சு அந்த கீரையை இதில் சுற்றி நம்ம வளர்த்துக்கலாம். மெஷ்ஷை நல்லா ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு கயிறில் கட்டிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் அந்த மெஷ்ஷை அந்த பாட்டுக்கு சென்டரில் வச்சு அந்த மெஷ்ஷி ஆடாமல் இருக்கிறதுக்கு சுற்றியும் ஒரு 3 சின்ன சின்ன மூங்கில் ஸ்டிக்குங்களை நம்ம சொருக்கிட்டு அந்த ஸ்டிக்கையும் இந்த மெஷ்ஷையும் சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிடுறோம். பிகாஸ் அந்த மெஷ்ஷு நம்ம மண்ணில் போட்டு புதைக்கல, மேலேயே தான் வச்சுருக்கோம். அந்த மெஷ்ஷு சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட்டுக்காக ஒரு 3 ஸ்டிக்கை நல்லா ஆழமாக சொருக்கிட்டு அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து இந்த மெஷ்ஷை கட்டிட்டு இந்த கொடியை அதில் நீங்கள் சுற்றி விட்டுட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கொடி வெளியில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மெஷ்ஷிலேயே சுற்றி வளர்ந்துக்கும். ஸோ தட் நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் அந்த இலையை மட்டும் பறித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மெஷ்ஷை தாண்டி உங்களுக்கு எக்ஸஸாக வளருது அப்படின்றத பிரான்ச்சஸ் நீங்கள் ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெஷ்ஷு ஃபுல்லாக அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். இது வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். இந்த கீரையோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும். நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டு குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, ஆனால் தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க யூரின் போகும்போது எரியுதுன்ற கம்ப்ளைண்ட்டை நீங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கீரையை நம்ம வளர்த்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு கீரை செஞ்சு கொடுத்தோம்னா இந்த கீரையில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால வயிற்று பிரச்சனையும் சரி பண்ணும். ஸோ நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையில் மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று சிகப்பு தண்டு, இன்னொன்று பச்சை தண்டு. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்குது சிகப்பு தண்டு மட்டும் அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி பிளான் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆக்சிகிரீன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.